வணக்கங்க. இன்னைக்கு சாய் குக்கிங் டைம் சேனலில் ரவையில் ஒரு குலோப் ஜான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வானல் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் நல்லா தாராளமாகவே நெய் போட்டுக்கோங்க. இதால் 1.5 டம்ளர் ரவை, கரெக்டாக 1.5 டம்ளர், 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் தண்ணி. இதால் 2 டம்ளர் 1.5 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். 2 டம்ளர் சர்க்கரை, 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள். இதை அடுப்பில் வச்சுருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். இந்த ரவையை நல்லா வறுத்துக்குவோம். வறுத்த உடனே 1.5 டம்ளருக்கு இங்கே பாருங்கள் 3 டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது போட்டு பால் ஊற்றினா தான் அந்த ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை போடணும். போதுங்க. இந்த பாலை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இந்த பால்லே இந்த ரவை வேகட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக, அதிகமாக போடக்கூடாது, அப்புறம் இனிப்பு தூக்கி. இது நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருவோம். வேகட்டும். இங்கே பாருங்கள், இது மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன். இதை எண்ணெயில் போடுறாங்க. எண்ணெய் ரொம்ப சூடு அதிகமாக்காதீங்க, உங்களுக்கு அப்புறம் உள்ளே வேகாது, வெளியே மட்டும் இருந்திருக்கும். இந்த பாவு கொதிச்சிட்ருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். திக் ஆகிடுச்சு. இதை இது மாதிரி போட்டு பாருங்கள், இது மாதிரி அமுத்தி அமுத்தி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலராக வருதுங்க. இதை எடுத்து பாருங்கள், இந்த ஜீராவில் போட்டுடலாம். ஊறட்டும். இதை அதே எண்ணெயில் போட்டு இங்கே பாருங்கள், ஜீராவில் போட்டு ஊறி போயிடுச்சுங்க.